உலகமெல்லாம் வாழக்கூடிய நம்ம தமிழ் மக்களை நகைச்சுவையால சிரிக்க வச்சு வாழ்க்கையோட சிரமங்களையும் சிரிப்பாக மாற்றிய ஒரு அற்புத கலைஞர் தான் ரோபோ சங்கர் அவர்கள். அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படின்றது பெரும் வேதனையாக தான் இருக்கு. முதல்ல மேடை நிகழ்ச்சிகள் மூலமாக தான் மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு. அதுக்கப்புறம் தொலைக்காட்சியிலும் திரைப்படத்திலையும் தன்னோட தனித்துவமான நகைச்சுவையாலும் அன்பான குணத்தாலும் எல்லாரையும் கவர்ந்தவர். ஒரு சின்ன காட்சியில அவர் வந்திருந்தாலும் அந்த நொடிகள்ல அவர் பார்வையாளர்களோட முகத்தை சிரிப்பால மலர செய்வாரு. அவரோட வாழ்க்கை அவ்வளவு எளிதானது கிடையாதுன்னு தான் சொல்லணும். எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ சவால்கள் எல்லாம் வந்தப்ப கூட எப்போதுமே தன்னம்பிக்கையோடும் தன் கலை மீது அவர் கொண்ட காதலாலும் மட்டுமே அவர் முன்னேறினார்னு சொல்லலாம். நகைச்சுவை அப்படின்றது சிரிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. அது நம்மளோட மன அழுத்தத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு மருந்தும் கூட. அந்த மருந்தை நமக்கு அன்போடும் மனமாரும் கொடுத்தவர் தான் ரோபோ சங்கர் அவர்கள். இன்னைக்கு அவர் இல்லாதது பெரிய வெற்றிடமாக தான் இருக்கு. ஆனாலும் அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் நமக்கு தந்த சிரிப்பு, மகிழ்ச்சி, அவரோட நினைவுகள் எல்லாம் நம்ம இதயத்துல எப்பயுமே நிலைத்து நிற்கும். காற்றோடு பேசி யூடியூப் சார்பாக அவரோட குடும்பத்தாருக்கு இறைவன் தைரியமும் ஆற்றலும் அளிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். மக்களாகிய நாம் அனைவரும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம். என்றும் நம் நினைவுகளில் வாழும் ஒரு நல்ல மனிதர்தான் ரோபோ சங்கர் அவர்கள்.